சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிர்வாக திறனற்ற அராஜக விடியா திமுக ஆட்சியில் நடைபெறும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது. இடைத்தேர்தல் புறக்கணிப்பு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுவாக தேர்தல் என்ற உடனேயே முதலாவதாக களத்தில் இறங்குவது அதிமுக தான். தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற, பயப்படுகின்ற, அச்சப்படுகின்ற இயக்கம் அதிமுக அல்ல என்பதை அனைவரும் நன்கறிவர் என்று குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு அராஜகங்களையும் தில்லுமுள்ளுகளையும் செய்து திமுகவினர் பெற்றுள்ள வெற்றி மக்களின் ஏகோபித்த எண்ணங்களை பிரதிபலிக்கும் முடிவல்ல என்பதை தாம் ஏற்கனவே கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். அராஜகம் என்றால் திமுக, திமுக என்றால் அராஜகம். திமுகவினர் வன்முறை அராஜகங்களை நிகழ்த்துவதில் கை தேர்ந்தவர்கள். அவ்வாறாக கடந்த காலங்களில் பல்வேறு அராஜகங்களை நிகழ்த்தியதன் காரணமாக 2009 இளையான்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், பர்கூர், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களை புரட்சி தலைவி புறக்கணித்தார் என்று தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வன்முறை சம்பவங்கள் தொடர்கதையாக நடைபெறுவதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும், கடந்த 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பணபலம், அதிகார துஷ்பிரயோகங்கள் செய்து வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் என கழக பொதுச் செயலாளர் கூறியுள்ளார். திருமங்கலம் ஃபார்முலா என்ற பெயரில் மக்கள் வாக்குகளை விலை பேசியதைப் போல ஈரோடு கிழக்கு ஃபார்முலா என்ற ஒன்றை உருவாக்கி ஆடு மாடுகளை பட்டியில் அடைப்பதைப் போல் வாக்காளர்களை அடைத்து வைத்து அருவருக்கத்தக்க ஜனநாயக படுகொலையை திமுக அரங்கேற்றியது. ஈவு இரக்கமற்ற வகையில் ஜனநாயகத்தின் குரல் வளையை திமுக நெறித்ததாக கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மக்களை அடைத்து வைத்தால் மக்கள் அடைக்கப்பட்டிருக்கின்ற இடத்திற்கே சென்று மக்களை சந்திப்பேன் என தாம் எச்சரித்த நிலையில் பேருந்துகளில் மக்களை அடைத்து சுற்றுலா அழைத்துச் செல்லும் புது ஃபார்முலாவை திமுக அறிமுகப்படுத்தியதாக அவர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திமுகவினர் செய்த அனைத்து அராஜகங்களையும் ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரியிடமும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடமும் பலமுறை உரிய ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் ஆளும் கட்சிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். அந்த வகையில் விடியா திமுக ஆட்சியில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி சுதந்திரமாக நடைபெறுமா என்ற சந்தேகமும் கேள்வியும் எழுந்துள்ளது. விடியா அரசின் அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வன்முறை அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்பதாலும், மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க திமுகவினர் விடமாட்டார்கள் என்பதாலும், தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆசையுடன் தமிழக மக்களின் பேராதரவோடு மக்கள் நலனை குறிக்கோளாக கொண்டு அதிமுகவின் மக்களாட்சி மீண்டும் மலர்வது உறுதி என்று அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார்.